நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பிரவேஷிகா செகண்ட் பேப்பர் அண்ட் தேர்ட் பேப்பர், அதாவது சென்னை சிட்டிக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு. இது மற்ற எந்த ஸ்டேட்டில் உள்ள எந்த சிட்டியில் உள்ளவங்களுக்கும் இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒன்லி சென்னை சிட்டி. பிரவேஷிகா செகண்ட் பேப்பர் ஃபர்ஸ்ட் ரோமன் கொஷின் ஆன்சர்ஸ் ஃப்ரம் பாஞ்ச் ஏகான்கி புக்கு. நான் ஜென்ரலாகவே நீங்கள் சென்னையாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் இந்த பாஞ்ச் ஏகான்கி புக்கிலேருந்து படிக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் 5 ஸ்டோரிஸ் இருக்குது. நீங்கள் எனி 4 ஸ்டோரிஸை நல்லா ஸ்டோரியோட கொஷின் ஆன்சர்ஸை நல்லா தரவு பண்ணும்போது அதிலிருந்தே வந்துடும். செகண்ட் ரோமன் டிப்பனி ஃப்ரம் பாஞ்ச் ஏகான்கி புக்கு. பாஞ்ச் ஏகான்கிலேருந்து வரக்கூடிய டிப்பனி மாண்டவி, பகாசுர், பசந்த், இதை நல்லா தரவு பண்ணுங்க. தேர்ட் ரோமன் சரித்திர சித்திரன் ஃப்ரம் பாஞ்ச் ஏகான்கி புக்கு. பரத், மாண்டவி, குந்தி. இந்த மாண்டவி அப்படிங்கிறது டிப்பனிலையும் வந்திருக்கு, சரித்திர சித்திரன்லையும் வந்திருக்கு. நீங்கள் சரித்திர சித்திரனை நல்லா தரவு பண்ணிவிட்டு அதை வச்சே டிப்பனி கூட எழுதிக்கலாம். ஃபோர்த் ரோமன் இஆர்சி ஃப்ரம் பாஞ்ச் ஏகான்கி புக்கு. இந்த பாஞ்ச் ஏகான்கி புக்கிலேருந்து வரக்கூடிய இஆர்சிஸ் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு டயலாக் மாதிரி இருக்கும். இது எந்த ஏகான்கிலேருந்து வந்திருக்குது, ரைட்டர் நேம் இருந்துச்சுன்னா இது எழுதினவங்க இவங்க, இந்த மாதிரி இதுக்கான மீனிங் இவர்கிட்ட இதை சொன்னது, அந்த மாதிரி ஸ்டோரியிலேருந்து வரக்கூடிய இஆர்சிஸ் எப்போதுமே ஒரு ஈஸியான விஷயமாக தான் இருக்கும். இஆர்சினாலே டஃப்னு நினைக்காம ஸ்டோரி ரிலேட்டடாக இருக்கும்போது அதை கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா நல்ல மார்க் எடுக்க முடியும். ஃபிஃப்த் ரோமன் டிப்பனிஸ் ஃப்ரம் சத்யகாஸ்வர் புக்கு, அதாவது காந்திஜியோட ஹிஸ்ட்ரி, அதுலேருந்து வரக்கூடிய டிப்பனிஸ். हाई स्कूल में अहिंसा का धर्मों के प्रति, इதையே 2 டைப்ஸா क्वेश्चन கேட்கலாம். धर्मों के प्रति समभाव அல்லது सभी जातियों पर समभाव. फोर्थ क्वेश्चन विलायत जाने की तैयारी. फिफ्थ वन डॉक्टर मेहता का उपदेश. सिक्स्थ वन प्रतिज्ञा बनाम उपयोगितावाद. இந்த 6 டிப்பனிஸை நல்லா தரவு பண்ணும்போது இதுலேருந்தே வந்துடும். அப்படி இதை தாண்டி இதில் நிறைய இருக்குது, ஒரு 20 டிப்பனிஸ் இருக்குது. இதை தாண்டி வேறு ஏதாவது கேட்டாலும் காந்தியோட ஸ்டோரியிலேருந்து அதுவும் கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் படித்ததை வச்சே நீங்கள் எதை கேட்டாலும் எழுதி வைக்கணும், நம்ம படித்தது வரல அப்படின்னு. இது தனித்தனி ஸ்டோரிஸ் கிடையாது, காந்தியோட ஹிஸ்ட்ரி தான். ஸோ நம்ம படித்ததை வச்சே நம்ம படிக்காது வந்தாலும் எழுத முயற்சி பண்ணணும். கட்டாயம் நீங்கள் இந்த ரோமனை நான் சொன்னதை நல்லா தரவு பண்ணிடணும். இதுலேருந்தே 2 நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். அப்படி வராத பட்சத்துலையும் இப்போ ஹை ஸ்கூல்மேங்கிறது நம்ம படிச்சிருக்கோம், மா பாப்பா ஒரு ஜன்மம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அம்மா அப்பா பற்றி அவரோட பிறப்பை பற்றி தான் எழுத போகிறோம். அதனால ஒரு ஃபஸ்ட்டு 10 டிப்பனிஸை சும்மா வாசித்து பார்த்துக்கங்க. எது கேட்டாலும் நம்ம படிச்சிருக்கிறதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எழுதி வச்சுருங்க, எழுதாமல் மட்டும் வராதிங்க. நம்ம ஈஸியாக செகண்ட் பேப்பரில் மார்க் எடுக்கக்கூடியது அப்படின்னா இந்த 2 ரோமன்ஸும் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம படித்ததை எழுதும்போது, நம்ம படிக்காதே வந்தாலும் படித்ததை எழுதும்போது மார்க்கு எடுக்க முடியும். 6th ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் சத்யகாஸ்வருங்கிற புக்கிலேருந்து வரக்கூடிய எஸ்ஏ, காந்தியோட ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்கக்கூடிய எஸ்ஏ. மா பாப் அவர் ஜன்ம லடக்பன். இப்போ நான் எஸ்ஏ தான் படித்தேன், மா பாப் அவர் ஜன்ம, ஆனால் அது டிப்பனியில் வந்துருச்சு, அதனால நான் விட்டுட்டேன். அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் எஸ்ஏ படிச்சிருப்பீங்க, அது டிப்பனியில் வந்தாலும் அதே ஆன்சர் தான், அதை ஷார்ட் பண்ணி எழுதணும். நீங்கள் படித்தது டிப்பனி, பட் அது எஸ்ஏல வந்திருக்கு அப்படின்னா அதையே 2 டிப்பனிஸை மிக்ஸ் பண்ணி பெருசாக எழுதிடுங்க, அது எஸ்ஏ ஆயிரும். அதனால் எஸ்ஏ வச்சு டிப்பனி எழுத முடியும், டிப்பனியை வச்சு எஸ்ஏ எழுத முடியும். இந்த சத்யகாஸ்வர் அப்படிங்கிறது ஆனால் படிக்கணும், படிக்காமல் எதையுமே எழுத முடியாது. 2ல் ஏதோ ஒன்று படிச்சிருந்தாதான் அதை வச்சு இதை வச்சு அதோ எழுத முடியும். படிக்காமே எப்படி மார்க் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சான்ஸே கிடையாது. தேர்டு இம்பார்ட்டண்ட் ஹை ஸ்கூல்மே ஆங்கேங் குழி. நான் இந்த டிப்பனி அண்ட் எஸ்ஏக்கு சேமாக நான் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா, இப்போ ஹை ஸ்கூல்மே அப்படிங்கிறத பாருங்களேன், நான் அதை அந்த டிப்பனிலையும் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன், எஸ்ஏலையும் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் எஸ்ஏ மட்டுமே படிச்சுக்கிட்டு அதை வச்சு டிப்பனி கேட்டாலும் எழுதிக்கலாம், எஸ்ஏ கேட்டாலும் எழுதிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ட்ரிக்ஸாக இதை படித்து அந்த மார்க்கை அப்படியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு
இப்போ 7th ரோமன் வச்சன். வச்சன் நம்ம மத்தியமாலேருந்தே வச்சன் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை புரிஞ்சு படித்து எழுதி எழுதி பார்க்கணும். ஒரு தடவைக்கு 5 தடவையாக அதை எழுதி பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் அந்த மார்க்கை எடுக்க முடியும். 8th ரோமன் லிங்கும் அதே மாதிரி தான். வச்சன் அண்ட் லிங் ரெண்டுமே இப்போ நான் சொன்னது தான். அடுத்து 9th ரோமன் ஏக் சப்தமே அர்த்த லிக்கியே. ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதை ஷார்ட்டாக 1 வேர்டில் அதுக்கு மீனிங் எழுதணும். அந்த வேர்டானது கொஞ்சம் டஃப்பாகவும் ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடிய அளவுக்கு டஃப்பான வேர்டாக இருக்குது. பட் அப்படி தான் டஃப்பாக தான் இருக்கும். நம்ம தான் எழுதி பார்த்து படித்து அதில் நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணணும். ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு 25 அந்த மாதிரி தான். அப்போ இதில் ஒரு 5 மார்க்ஸ் நமக்கு கிடைக்கிது. அப்படிங்கையில் அந்த வேர்ட்ஸை நல்லா மெமரி பண்ணிவிட்டு அந்த ஸ்பெல்லிங்கை மைண்ட் பண்ணிவிட்டு, நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி ரெடியூஸ் பண்ணியிருப்போம், லாங் சவுண்ட் ஷார்ட் சவுண்ட் இதெல்லாம் மைண்ட் பண்ணி தானே நம்ம வந்து இப்போ தமிழாக இருக்கட்டும் மற்ற லாங்குவேஜில் சொல்கிறேன் எப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நம்மளே கரெக்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த ரோமனை பொறுத்த வரைக்கும். இந்த ஏக் சப்தமே அர்த்த லிக்கியே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் கரெக்டான வேர்டை எழுதிட்டிங்கன்னா ஒரு வேர்டு தான் ஆன்சரு. அப்போ 5 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்க முடியும். இந்த ரோமன்ஸ்லாம் ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய ரோமன்ஸு. 10th ரோமன் கிராமர் ஸ்மால் கொஷின்ஸு. இதில் நிறைய இருக்கும், ஒரு 40 இந்த மாதிரி இருக்கலாம். இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்லேருந்து ஒரு 25 வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணி படிக்கும்போது நிச்சயமாக அதில் நல்ல மார்க் எடுக்க முடியும். இதுவும் ஒரு ஈஸியான கிராமர்னாலே அந்த என்ன அதோட டெஃபினிஷனோ அதை கரெக்டாக எழுதணும். பட் ஸ்மால் கொஷின் கையில் அது ஒரு 3 லைன்ஸில் தானே இருக்க போகுது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படித்து எடுத்தால் தான் என்ன இது ஈஸியாக நீங்கள் 10 மார்க் எடுக்கக்கூடிய ரோமன். ஆனால் நல்லா மெமரி பண்ணி அதில் உள்ளபடி எழுதி ஆகணும். 25 மட்டும் படிங்க, நீங்கள் அட்டன் பண்ணுற லெவலில் வந்துடும். 11th ரோமன் கிராமர் டீட்டெயில்ஸ்க்கு நான் சில இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாஷா கி பரிபாஷா, செகண்ட் ஒன் வியாக்கரன் கி பரிபாஷா, தேர்ட் ஒன் ரச்சனா கி திருஷ்டி, फोर्थ ஒன் प्रयोग की दृष्टि, 5th ஒன் लिंग की परिभाषा देते, 6th ஒன் வந்து हिंदी में वचन परिवर्तन, 7th ஒன் வந்து विशेषण की परिभाषा, 8th ஒன் क्रिया की परिभाषा, 9th ஒன் भूतकाल किसे कहते हैं. இதுதான் செகண்ட் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு. இது எல்லாத்தையும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த கிராமர் ஸ்மால் கொஷின்ஸு, ஏக் சப்தமே, லிங்கு வச்சன், அப்புறம் இந்த சத்யகாஸ்வர் புக்கு இதெல்லாம் நல்லா படிக்கும்போது அப்புறம் நீங்கள் இந்த பாஞ்சியேகான்கியும் ரொம்ப ஈஸி தான். ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓனாக எழுத ட்ரை பண்ணணும். இதெல்லாம் செகண்ட் பேப்பர் இருக்கிறதுலே பிரவேசிக்கா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே செகண்ட் பேப்பரில் நம்ம நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான பேப்பர்னு சொன்னால் அது செகண்ட் பேப்பர் தான். இப்போ நம்ம தேர்ட் பேப்பரை பற்றி பார்க்கலாம். இதுவும் சென்னை சிட்டிக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு தான். ஃபர்ஸ்ட் ரோமன் ஜென்ரல் எஸ்ஸே, ஜென்ரல் டாபிக்ஸ் கொடுத்துட்றாங்க. நம்ம புக்கில் இருக்கபடி எழுதணுமா, எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். நீங்கள் ஓனாக எழுத தெரியும், எனக்கு கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் எழுதிடுவேன் அப்படிங்கிறவங்களா இருந்தால் ஈஸியாக அந்த ஜென்ரல் எஸ்ஸையை ஓன் தாட்ஸை வச்சே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜீவன் மே வியாயாம், सेकेंड भारत की संपर्क भाषा, थर्ड वन भारतीय किसान, செகண்ட் ரோமன் லெட்டர் ரைட்டிங். டோட்டலி இதில் 6 தான் இருக்கும். அதில் நான் உங்களுக்கு 4 இம்பார்ட்டண்ட் கொடுத்துருக்கேன். இதில் 1ஆவது கான்ஃபிடெண்ட்டாக வந்துடும். நல்லா படித்து கொஞ்சம் நீங்கள் வந்து அதில் அந்த லெட்டர் ரைட்டிங் பெருசாக ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் பண்ணியாவது படித்து உள்ள கருத்தை எழுத ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நான் ஓனாக எழுதுனேங்கிற பேரில் தப்பாக எழுதி வச்சிங்கன்னா மார்க்கே வராது. அதனால் அந்த லெட்டரோட ஃபார்மட் என்ன அதை கரெக்டாக பார்த்துக்கங்க. அதனால் ரெஸ்பெக்டட் மேடம் அப்படின்னு சொல்லி அதில் அந்த லெட்டரோட விஷயம் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கைடில் பெருசாக ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சின்னமாவது ஷார்ட் பண்ணி உள்ளபடி எழுத ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஓனாக எழுதுனா கிராமட்டிக்கலாக எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்னே வித்யாலய்க்கே பிரதானாச்சாரிய, செகண்ட் ஒன் வித்யாலய்க்கு நான் வந்து ஸ்டார்டிங் மட்டும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, வித்யாலய்க்கு பிரயோக்ஷாலா, தேர்ட் ஒன் அப்னே க்ஷேத்ரக்கே காத்ய, ஃபோர்த் ஒன் சீமா சுரக்ஷா பல், தேர்டு ரோமன்
ஃபார்ம் भरने का तरीका, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற மெத்தடு. இப்போ நம்ம பேங்க்கு போயிட்டோம், அந்த இங்கிலீஷை வாசிச்சும் நமக்கு ஃபில்அப் பண்ண தெரியல, ஹிந்தியை வாசிச்சும் ஃபில்அப் பண்ண தெரியல. பேங்க்குனாலே அங்கே போனாலே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு ஒரு பயம் எல்லாருக்கும் வருது. ஹிந்தி படித்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் தடுமாற்றம் எதுவும் இருக்கக்கூடாது. அவங்க தைரியமாக ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும், அவங்களுக்கு அந்த டேலண்ட்டை கொண்டு வரணுங்கிறதுக்காகவே இந்த ரோமன் வச்சுருக்காங்க. நம்ம பேங்க்கில் போய் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் தான் இதில் சொல்லப்பட்டிருக்குது. அதை இப்போ நாம் அப்படிங்கிற இடத்துல நேம் அப்படிங்கிற நம்ம நேம் எழுத போகிறோம். டேட்டுங்க அதாவது தாரிக் அப்படின்றதா நீங்கள் டேட்டை எழுத போகிறோம். ஸோ இது வெரி வெரி ஈஸியான ரோமன். தேர்ட் பேப்பரில் நம்ம பாஸ் ஆகுறதோ இல்லை நல்ல மார்க் எடுக்கிறதோ லெட்டர் ரைட்டிங்கை நல்லா படிச்சிருக்கணும். இந்த ஃபார்ம் ஃபில்லப்பிங்கை நல்லா படித்து ஃபுல் மார்க்கை எடுக்க முயற்சி பண்ணணும். அடுத்து ப்ரிசிஸ் ரைட்டிங்கும் ஓனாக படித்து எழுதக்கூடியது. அதாவது கொடுக்கப்பட்டிருக்கத இந்த ப்ரிசிஸ் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஷார்ட் பண்ணி அது ஒரு டைட்டில் கொடுத்து நம்ம எழுதணும். அதை நல்லா படித்து பார்த்து அதை வந்து நீங்கள் புக்கிலேருந்து மனப்பாடம் பண்ணியெல்லாம் எழுதாதீங்க. அதை படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு டைட்டிலை கொடுத்து நீங்களாவே ஓனாக எழுத ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 5th ரோமன் டிரான்ஸ்லேஷன் ஹிந்தி டு இங்கிலீஷ், 6th ரோமன் இங்கிலீஷ் டு ஹிந்தி. இதிலலாம் எல்லா லெசனுமே படித்தாகணும். வாசித்து பார்த்து அதுக்கு என்ன மீனிங், என்னென்ன நியூ வேர்ட்ஸ் வந்திருக்கு, அதுக்கு ஹிந்தியிலேருந்து இங்கிலீஷ்க்கு எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அல்லது இங்கிலீஷ் டு ஹிந்தியாக இருந்தால் அந்த வேர்டை எப்படி ஹிந்தியில் எழுதுறது, இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரிஸை நல்லா மைண்ட் பண்ணிட்டீங்கனாலே நம்ம மெயினாக அந்த ஸ்டோரி தெரிஞ்சிருச்சுனாலே அது ரிலேட்டடாக ஏதாவது எழுத முடியும். அதை நீங்கள் ஒரு வாட்டி கூட லெசனை வாசிச்சே பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு எந்த ஐடியாவும் இருக்காது. அப்புறம் சில பேர் என்ன பண்ணுறீங்க, ஹிந்தி டு இங்கிலீஷில் உள்ள கொஷினை தூக்கி இங்கிலீஷ் டு ஹிந்திக்கும், இங்கிலீஷ் டு ஹிந்தியில் இருக்கிறத தூக்கி அதுக்கும் இப்படி மாற்றியெல்லாம் எழுதி வைக்கிறீங்க. அது நல்லா கொஷின் பேப்பரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இப்படி எழுதியிருக்கிறது தெரியாமல் போயிடுமா, எப்படி மார்க் கொடுப்பாங்க? இந்த ரோமனில் மார்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேஷனை ஒரு நாளைக்கு ஒரு லெசன்னு வாசித்து என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த நியூ வேர்ட்ஸ் ஹிந்தி டு இங்கிலீஷாக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷ் டு ஹிந்தியாக இருக்கட்டும், அந்த நியூ வேர்ட்ஸ் என்னென்ன அதோட ஸ்பெல்லிங்கை பார்த்து எழுதி பாருங்கள். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி எழுதும்போது நிச்சயமாக அதில் மார்க் எடுக்க முடியும். தன்யவாத்.